ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎம்எஸ்சி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திணை, பால், எண், இனம், காலம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ திணை, பால், எண், இனம், காலம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை பார்த்தா தான் ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக புரியும். ஓகேவா? அந்த மாதிரி நமக்கு டிஎம்எஸ்சி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. போன தடவை கூட கேட்டிருந்தாங்க இல்லையா? சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு திணை பார்த்துடலாம். திணை அப்படின்னா என்னென்னு பாருங்கள். திணை அப்படிங்கிறதுக்கு ஒழுக்கம் அப்படின்னு பொருள். திணை அப்படின்னா என்ன? ஒழுக்கம் அப்படின்னு பொருள். திணைனா என்ன? ஒழுக்கம் அப்படிங்கிறது பொருள். திணையை என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னா, உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லி இரு வகையாக பிரிக்கிறாங்க. திணை எப்படி பிரிக்கிறாங்க? உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லி இரு வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ உயர்திணை அப்படின்னா என்ன? மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்திணைனா என்ன? மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்னா அதாவது எப்படி ஞாபகம் சொன்னால், உயர்திணைனா 6 அறிவுடைய மக்கள் மட்டும்தான் வருவாங்க. உயர்திணையில் உயரத்தில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். மக்கள் தான் உயரத்தில் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? அடுத்து அக்ரிணை அப்படின்னா, மக்கள் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் அனைத்தும் அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் அனைத்தும் அப்படின்னா, அதாவது 5 அறிவு வரைக்கும் உள்ள எல்லா உயிரினங்களும் இருக்கட்டும், அடுத்து உயிரற்ற பொருட்கள் எதுவாக வேணால் இருக்கட்டும், எல்லாமே வந்து அக்ரிணையில் வரும். மக்களாகிய நம்ம மட்டும்தான் வந்து உயர்திணையில் வருவோம். ஓகேவா? ஓகே, இப்போ திணைனா என்னன்னு பார்த்தோம். திணைனா என்ன? ஒழுக்கம் அப்படின்னு பொருள். திணைனா என்ன? ஒழுக்கம் அப்படிங்கிறது அதோட பொருள். திணை என்பது பொருள் என்னன்னு கேட்டால் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து திணை என்னவா பிரிக்கிறாங்க? இரு வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன? உயர்திணை அக்ரிணைன்னு பிரிக்கிறாங்க. உயர்திணைனா என்ன? மக்களை குறிக்கக்கூடியது. அக்ரிணைனா மக்கள் அல்லாத உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்தையுமே குறிக்கக்கூடியது அக்ரிணை. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். உயர்திணை அப்படின்னா மன்னன், ராமன், காவலர், கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மன்னன் அப்படிங்கிற ஒரு மனிதன் தானே, மனிதன் தான் மன்னன் சொல்கிறோம் இல்லையா? ராமன் அப்படிங்கிறது ராமன் ஒரு ஆளை குறிக்கிறது. ஓகேவா? காவலர்னு ஒருத்தவங்கள ஒரு காவலாளி வந்து குறிப்பிடுது. ஓகேவா? கண்ணன் அப்படின்னு ஒரு ஆளை சொல்கிறோம், ஒருத்தவங்களோட பேர். இது எல்லாமே எப்படி இருக்குது? ஒரு மனிதனோட பேர் தான். ஓகேவா? மனிதனை தான் நம்ம இப்படிலாம் சொல்கிறோம். அப்போ உயர்திணைனால என்னது? மக்களை சொல்கிறது தான் உயர்திணை. ஓகேவா? அக்ரிணைனா என்ன? மண், மரம், சிங்கம், குதிரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? மண், மரம், சிங்கம், குதிரை எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், நீர், காற்று எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், எல்லாமே என்ன வரும்? அக்ரிணையில் வரும். ஓகேவா? உயர்திணையில் மக்களாகிய நம்ம மட்டும் தான் வரும். அதான் உயரத்தில் இருக்கோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் தான் உயரத்தில் இருப்போம், எல்லாமே கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள். தொல்காப்பியத்தில் உயர்திணையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். உயர்திணை என்பதால் மக்கட்கே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. மக்கள் வந்து உயர்திணை அப்படின்னு பொருள். இந்த லைனுக்கு இது வந்து செயல். இந்த லைனுக்கு பொருள் என்னென்னா, மக்கள் உயர்திணை அப்படிங்கிறது பொருள். ஓகேவா? உயர்திணை என்பனார் மக்கட்கே அப்படின்னு சொல்லியிருக்கா. உயர்திணை மக்கள் வந்து உயர்திணை அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நன்னூலில் பாருங்கள். மக்கள், தேவர், நரகர், உயர்திணை மற்றும் உயிர் உள்ளளவும் இல்லளவும் அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் உள்ளளவும் இல்லளவும் அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள், தேவர், நரகர் எல்லாமே உயர்திணையில் வருவாங்க. மற்ற எல்லாமே உயிர் உள்ளளவும் இல்லளவும் மற்ற எல்லாமே உயிர் இருக்கிறதும் சரி இல்லாததும் சரி என்னதில் வருமா? அக்ரிணையில் வரும்னு சொல்லி நன்னூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ தொல்காப்பியத்தில் உயர்திணை என்பதா மக்கட்கே அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து உயர்திணை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நன்னூலில் வந்து மக்கள், தேவர், நரகர், உயர்திணை மற்றும் உயிர் உள்ளளவும் இல்லளவும் அக்ரிணை அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே உயர்திணை, மித்த எல்லாமே அதை தவிர மக்களை தவிர மிச்சம் எல்லாமே உயிர் உள்ளதும் சரி இல்லாததும் சரி எல்லாமே என்னது? அக்ரிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ திணைனா என்னன்னு தெரிஞ்சுல. திணைனா என்ன? ஒழுக்கம் அப்படின்னு பொருள். திணைக்கு உயர்திணை அக்ரிணை இரு வகை இருக்குது. உயர்திணை வந்து மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிணை வந்து மக்கள் அல்லாத உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்தையுமே என்ன சொல்கிறாங்க? அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம். தொல்காப்பியத்தில் என்ன இந்த லைன் கொடுத்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கூட கேட்கலாம். ஓகேவா? உயர்திணை என்பனா மக்கட்கே அப்படிங்கிறது எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து மக்கள், தேவர், நரகர், உயர்திணை மற்றும் உயிர் உள்ளளவும் இல்லளவும் அக்ரிணை அப்படின்னு சொல்லி நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பால் பார்க்கலாம். பால் அப்படின்னா என்னென்னா பகுப்பு அல்லது பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பால் அப்படின்னா அங்கே பாருங்கள், பால் பகுப்பு, பால் அல்லது பகுப்பு, பால்னா பகுப்பு அல்லது பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் பால் பகுப்புன்னு கொடுத்துருக்கு. திணையின் உட்பிரிவு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் அப்படிங்கிறது திணையோட உட்பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பாருங்கள், பால்னா என்ன பாருங்கள், பகுப்பு அல்லது பிரிவு. ஓகே, பகுப்பு, பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடியது பால். ஓகேவா? இது 5 வகைப்படும். பால் வந்து எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆண் பால், பெண் பால், பலபால், ஒன்றாம் பால், பழவின் பால் அப்படி சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே தான் பால் அப்படிங்கிறது. இப்போ ஆண் பால் அப்படின்னா என்னென்னா, ஆணை மட்டும் குறிக்கக்கூடியது ஆண் பால்.
பெண்பால் அப்படின்னா பெண்ணை மட்டும் குறிக்கக்கூடியது பெண்பால். பலர்பால் அப்படின்னா ஆண் பெண் எல்லாரையும் சேர்த்து குறிக்கிறது, மொத்தமாக இருக்கிறவங்கள சொல்கிறது வந்து பலர்பால். ஓகேவா. ஒன்றல் பால் அப்படின்னா கழுதை மான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றல் பால் அப்படின்னா ஒன்றை மட்டும், அதாவது அக்ரிணையில் வரக்கூடிய ஏதாவது ஒன்றை மட்டும் சொன்னால் அது ஒன்றன் பால். பலவின் பால்னால் அக்ரிணையில் வரக்கூடியது. இதை அடுத்து அக்ரிணை உயர்திணையில் எது வரும் அப்படிங்கிறது அடுத்து பார்க்கும்போது புரியும். அக்ரிணையில் வரக்கூடியதை இப்போ மொத்தமாக குறிப்பிடும்போது அது பலவின் பாலில் வரும். ஒன்றை மட்டும் சொன்னால் அது ஒன்றன் பாலில் வரும். மொத்தமாக குறிப்பிடும்போது வந்து அது பலவின் பாலில் வரும். ஓகேவா. இப்போ ஆண்பால் பெண்பால் பலபால் ஒன்றன்பால் அப்படிங்கிறதுல பலவின்பால் அப்படிங்கிறதுல பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆண்பால் அப்படின்னா அவன், கிருஷ்ணன், வேலன், வேலைக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன், கிருஷ்ணன், வேலன், வேலைக்காரன் அப்படிங்கிறதா அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? அவன் அப்படின்னா ஒரு ஆணை குறிக்கிறது, கிருஷ்ணன் அப்படின்னா ஒரு ஆணை தான் சொல்கிறாங்க, வேலன் அப்படின்னா ஒரு ஆணை தான் சொல்கிறாங்க, வேலைக்காரன் அப்படின்னா ஒரு ஆணை தான் வந்து குறிக்குது. இப்போ பெண்பால் அப்போ அது வந்து என்னது? ஆண்பால். ஆண்பால்னால் என்ன? ஒரு ஆணை குறிக்கக்கூடியது தான் ஆண்பால். பெண்பால் அப்படின்னா அவள் அப்படின்னு சொல்கிறாங்க, துர்கா, அன்னை, மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மகள்னா ஒரு பெண்ணு, அன்னைனா ஒரு பெண்ணு, துர்கான்னு ஒரு பெண்ணை தான் குறிப்பிடுது, அவள் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து சொல்கிறாங்க. ஓகே. அப்போ பெண்பால்னால் என்னது? பெண்ணை மட்டும் இருக்கக்கூடியது பெண்பால். இப்போ பலபாலில் அவர்கள், மருத்துவர்கள், காவலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே இருப்பாங்க. அப்போ பொதுவாக சொல்கிறோம். அப்போ அவர்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லும்போது அது என்ன? பலர்பால். ஓகே. இப்போ மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மருத்துவர்கள் வந்து ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. அப்போ பொதுவாக நம்ம மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது என்ன? பலர்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பால் என்னன்னு கேட்டால் பலர்பால். பலர்பால்னால் எல்லோரும் இருக்கிறது, ஆண் பெண் எல்லாருமே இருக்கிறது பலர்பால். ஓகேவா. காவலர்களை பொறுத்தவரைக்கும் அப்படி தான், பெண்ணும் இருப்பாங்க, ஆணும் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் இருக்கிறது காவலர்கள்னு பொதுவாக அவங்கள சொல்லுவோம் பலர்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து என்ன சொல்லணும்? பலர்பால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ ஒன்றன் பால் பாருங்கள், அது கழுதை மான் அப்படின்னு சொல்லுவாரு. ஒன்றன் பால் அப்படின்னா ஒன்றை மட்டும் குறிக்கக்கூடியதான் ஒன்றன் பால். இப்போ அது அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை மட்டும் தான் சொல்லுவோம். அது இப்போ கழுதைனா கழுதைன்னு ஒன்றை மட்டும் தான் குறிக்குது. இது பலவின் பாலில் கழுதைகள் அப்படின்னு சொன்னால் நிறைய இதை குறிக்குது. கழுதை வந்து ஒரு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மான் அப்படின்னா ஒன்றை மட்டும் சொல்கிறோம். இதே மான்கள் அப்படின்னா பலவின் பாலில் வரும். ஓகேவா. இப்போ பாருங்கள், அவை அப்படின்னு சொல்லும்போது பலவின் பாலில் வருதா, அவை அப்படின்னு சொல்லி. மாடுகள் அப்படின்னு சொல்லும்போது மாடுன்னு சொன்னால் ஒன்றன் பாலில் வரும், மாடுகள்னு சொல்லும்போது பலவின் பாலில் வருதா. மாடுகள்னால் நிறைய இருக்கிறது குறிக்கிறது பலவின் பாலுங்க. ஒன்றை மட்டும் குறிச்சா அது ஒன்றன் பால். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ சரி, இந்த உயர்திணை அக்ரிணை டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது புரியும். இப்போ பாருங்கள், உயர்திணைக்குரிய பால்கள் வந்து 3 இருக்குது. என்னென்னு பாருங்கள், ஆண்பால், பெண்பால், பலர்பால் சொல்லி உயர்திணைக்குரியது 3 பால் பகுப்புகள் வந்து இருக்குது. என்னென்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். இது எல்லாமே உயர்திணையில் வரக்கூடியது. உயர்திணைனா என்னன்னு பார்த்தோம், திணை வகையில் பார்த்தோம் இல்லையா. என்னென்னு பார்த்தோம், உயர்திணைனா மக்களை மட்டும்தான் சொல்லும், அக்ரிணைனா மித்த எல்லாத்தையுமே சொல்லும். ஓகேவா. உயிருள்ள மற்றும் உயிரட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே அக்ரிணையில் குறிப்பிடுவாங்க. இப்போ ஆண்பால், பெண்பால், பலபால் எல்லாமே உயர்திணையில் வரக்கூடியது. அப்போ அது எல்லாமே என்னவாக இருக்கும்? மக்களை மட்டும்தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. மக்களை மட்டும் குறிப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆண்பால் பாருங்கள், வீரன், இளைஞன், மாணவன் சொல்லி ஒரு ஆணை தான் குறிப்பிட்டோம். அப்போ அவன் வந்து ஒரு மனிதன் தானே. அப்போ அவன் வந்து உயர்திணையில் வந்து சொல்கிறோம். இப்போ பெண்பால் வாங்க, தங்கை, மாணவி, அரசி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்னவா இருக்குது? தங்கை, மாணவி, அரசி அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குறிக்குது. பெண் என்னது? ஒரு மனிதன் தானே, அவங்களும் ஒரு மனிதர் தானே. ஸோ அப்போ இது என்னது? உயர்திணையில் வரும். பலர்பால்னா மக்கள், பெண்கள், ஆண்கள்னு சொல்லி சொல்கிறோம். இவங்க என்னவா வருவாங்க? மக்கள், பெண்கள்னு சொல்லி ஆண்கள் எல்லாருமே எதில் வருவோம்? உயர்திணையில் தான் நம்ம எல்லாருமே வரும். அப்போ இந்த 3மே என்ன வரும்? உயர்திணையில் தான் வரும். ஓகேவா. இப்போ அக்னிக்குரிய பால்கள் பாருங்கள், 2 இருக்குது. ஒன்றரை பால், பலவின் பால். அதுதான் மேலே சொல்லியிருப்பேன், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு. இந்த பால் பகுப்புகள் பாருங்கள். அக்னிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால். அக்னிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றை மட்டும் அக்னிணையில் ஒன்றை மட்டும், அக்னிணைனா நம்ம மேலே பார்த்துருப்போம் இல்லையா, என்னென்னு பார்த்தோம், 5 அறிவுக்கு கீழே உள்ள உயிரினங்கள் எல்லாமே வரும். அப்புறம் உயிரற்ற உயிருள்ள பொருட்கள் மித்த எல்லாமே வரும். மனிதர்கள் தவிர மித்த எல்லாமே என்னது வரும்? அக்னிணையில் தான் வரும். ஓகேவா. இப்போ அக்னிணையில் ஒன்றை மட்டும் குறிச்சா என்னது? அது வந்து ஒன்றன் பால். எடுத்துக்காட்டு குதிரை அப்படின்னு சொன்னாங்க. குதிரை மட்டும் சொல்லியிருக்கோம், ஒரு குதிரையை தான் சொல்லியிருக்கோம். அப்போ அது வந்து அக்னிணையில் ஒன்றன் பாலை குறிக்கிறது. அக்னிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பால். நிறைய இது சொல்கிறது என்னது? பலவின் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. பல இது சொல்லக்கூடியது பலவின் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு மான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மான்கள்னால் இப்போ ஒரு மான் இருந்தால் அதை மான்னு மட்டும் சொல்லுவோம். இது நிறைய இருந்தால் தானே அந்த மான்கள் அப்படின்னு சொல்லி அந்த கல் விகுதிகள் வந்து சேர்ப்போம். இப்போ மான்கள்னு சொல்லும்போது அது வந்து பலவின் பாலில் வரும். ஓகேவா. இப்போ 2 தான். ஒன்றன் பால்னு வந்தால் அது வந்து ஒன்றை மட்டும் குறிக்கும், அக்னிணையில் வரக்கூடியது. பலவின் பால் வந்து
அக்ரிணையில் பலவின்பால்னு சொல்லுவாங்க. நிறைய இதை குறிக்கிறது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டதை சொன்னோம்னா அது பலவின்பாலில் வரும். ஓகேவா? இப்போ பால் பகுப்பு தெரிஞ்சிச்சா? பால்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா? பால்னா என்ன? பகுப்பு அல்லது பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். அது எத்தனை வகை இருக்குது? 5 வகை இருக்குது. 5 வகை இருக்குது. ஆண்பால், பெண்பால், பலபால், ஒன்றம்பால், பலவின்பால்னு சொல்லி 5 வகை இருக்குது. அடுத்து உயர்திணைக்குரிய பால் என்னது? 3 இருக்குது. ஆண்பால், பெண்பால், பலபால் அப்படின்னு. நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போதுமே எப்படி எடுப்பாங்க? உயர்திணைக்குரிய பால்னு சொல்லி 3 போட்டு ஆண்பால், பெண்பால், பலபால்னு போடணும். அடுத்து அக்ரிணைக்குரியதுன்னு போட்டு ஒன்றம்பால், பலவின்பால் போடணும். அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம். உயர்திணைக்குரியது ஆண்பால், பெண்பால், பலபால். அக்ரிணைக்குரியது வந்து ஒன்றன்பால், பலவின்பால். ஒன்றை குறிப்பது வந்து ஒன்றன்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இதை சொல்கிறது வந்து பலவின்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து எண் அப்படிங்கிறத பார்க்கலாம். எண் அப்படிங்கிறது 2 வகை இருக்குது. பாருங்கள், 2 வகை இருக்குது. ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லி ஒருமை பன்மைன்னு 2 வகை இருக்குது. மேலே பார்த்தா ஒன்றன்பால், பலவின்பால் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஓகேவா? ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். எண்ணை பொறுத்தளவில் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஓகேவா? ஒருமை பன்மை அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஒன்றை குறிப்பது ஒருமை அப்படின்னு சொல்கிறாங்க. பல பொருட்களை குறிப்பது பன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, ஒருமை ஒன்றன்பால், பலவின்பால்னு. அது வந்து அக்ரிணையில் மட்டும் சொல்லியிருப்போம். இங்கே வந்து இது வந்து எண்ணிக்கையில் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே சொல்லலாம். ஓகேவா? மக்களாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், உயிருள்ள உயிரற்ற பொருள் எதுவாக வேணா இருக்கட்டும், எண்ணிக்கையை பொறுத்தளவில் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஓகேவா? ஒன்றை மட்டும் குறித்தா அது வந்து ஒருமை. நிறைய பொருளை குறிப்பது வந்து என்னது? பன்மை. ஓகேவா? இப்போ ஒருமையில் பாருங்கள், எக்ஸாம்பிள் இளைஞன், மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இளைஞன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை மட்டும் சொல்கிறோம், ஒரு இளைஞனை மட்டும் சொல்கிறோம். இதே நிறைய பேர் இளைஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பன்மையில் வரும். ஓகேவா? இப்போ மரம் அப்படின்னா ஒரு மரத்தை தான் சொல்கிறோம் மரம் அப்படின்னு சொல்லி. இதே நிறைய மரங்கள் இருந்துச்சுன்னா அதுன்னு சொல்லுவோம், கல்விகுதி செய்து மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் ஒருமைனா ஒருமை பன்மை டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா? இப்போ பன்மையில் பாருங்கள், மான்கள், மக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மான்கள்னால் நிறைய இதை சொல்கிறது. அதான் ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தாலே அது பன்மை, பலபால் அந்த மாதிரி வரும். ஓகேவா? இதெல்லாம் சிம்பிளானதாக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். அடுத்து இடம் பார்க்கலாம். இடம் வந்து 3 வகை இருக்குது. தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லி 3 வகைகள் வந்து இடம் வந்து இருக்குது. தன்மை, முன்னிலை, படர்க்கை. இடம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகேவா? இப்போ பாருங்கள், தன்மையில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான், நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தன்மைனா என்ன அப்படின்னா நம்மளே சொல்லிக்கிறது. நான், நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லி அவரவரை சொல்லிக்கிறது. ஓகேவா? முன்னிலைனா முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறது. நீ, நீவீர், நீங்கள் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கவங்கள வந்து சொல்கிறது. இப்போ படர்க்கை அப்படின்னா அவன், அவள் அப்படின்னு எங்கேயோ இருக்கவங்கள குறிப்பிட்டு பேசுகிறது. ஓகேவா? படர்க்கைனா எங்கேயோ இருப்பாங்க, அவங்கள குறிப்பிட்டு பேசுகிறது. ஓகேவா? இப்போ தன்மைனா என்னது? நம்மளே பேசிக்கிறது. அதாவது இப்போ நிறைய பேர் இருந்தாலும் நம்மளே பேசுகிறது. நாங்கள், நாம் அப்படின்னு சொல்லி பேசுறது. முன்னிலைனா முன்னாடி இருக்கவங்கள யாரையோ பற்றி நீ, நீங்கள், நீவீர் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கவங்கள பற்றி பேசுகிறது. படர்க்கை அப்படின்னா எங்கே இருக்கவங்கள பற்றி நம்ம குறிப்பிட்டு பேசுகிறோம். ஓகேவா? அவன், அவள் அப்படின்னு சொல்லி, அவர்கள் அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஓகேவா? இதுதான் தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிறது. இப்போ இடத்துல 3 இது இருக்குது, தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், இதில் புரியும். இப்போ இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இடம் பெயர் அல்லது வினை பெயரும் வினையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பெயர்களும் வினையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், இப்போ தன்மையில் தன்மை பெயர்கள் பாருங்கள், நான், யான், நாம், யாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மை பெயர்களில் பாருங்கள், நான், யான், நாம், யாம் இது எல்லாமே என்னது? தன்மை பெயர்களில் வருது. தன்மைனா என்ன? நம்மளே சொல்லிக்கிறது. நான், யான்னாலும் நம்மளே சொல்லிக்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா? நான், யான் அப்படின்னு சொல்லி, நான், யான், நாம், யாம் அப்படின்னு சொல்லி தன்மை பெயர்கள் வருது. இப்போ தன்மை வினைகள் பாருங்கள், வந்தேன், நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுமா, நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லுமா. இதெல்லாம் வந்து இது தன்மையில் வரும். நம்மளே சொல்லிக்கிறது. ஓகேவா? நாங்கள் நேற்று வந்தோம் அப்படின்னு சொல்லுமா, நாங்கள் இன்று இரவு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா, நான் நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லுமா, அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஓகேவா? அப்போ நான் அப்படிங்கிறது தன்மை பெயரில் வந்துடும். நான் நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படிங்கிற தன்மை பெயர்களில் வந்துடும். அடுத்த காலம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இறந்த காலம், நிகழ்காலம் அப்படிங்கிறது தெரியும். தன்மை வினைகளில் வந்தேன் அப்படிங்கிறது வந்துடுமா. ஓகே, அதே மாதிரி பாருங்கள், முன்னிலை பெயர்கள், முன்னிலை வினைகள் வந்து பார்க்கலாம். நீ, நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னு சொல்லி முன்னிலை பெயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீ, நீவீர், நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி உள்ளவங்கள சொல்கிறோம். அப்படி தானே? முன்னாடி உள்ளவங்கள நீ, நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னு சொல்லி முன்னாடி உள்ளவங்கள பார்த்து சொல்கிறோம். இப்போ வினைகளில் பாருங்கள், நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். இன்னொருத்தவங்கள நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்கள சொல்கிறது வந்து என்னது? முன்னிலை. அப்போ
நீ நீங்கள் நடந்து வந்தீர் அப்படின்னு சொல்லுவோம். வந்தீர்கள் அப்படின்னு, ஓகேவா. நீ நடந்து வந்தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீ நடந்தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீ நடந்தாய், நீ சென்றாய் அப்படின்னு. நீங்கள் சென்றீர்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி, ஓகேவா. முன்னிலையில் முன்னாடி இருக்கவங்களை பார்த்து நம்ம சொல்கிறது எனது முன்னிலை, ஓகேவா. தன்மைனா நம்மளை சொல்லிக்கிறது, ஓகேவா. இப்போ படக்கைனா பாருங்க, படக்கை பெயர்கள் வினைகள் பார்க்கலாம். அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்னு சொல்லி எங்கேயோ இருக்கிறத பற்றி பேசுகிறோம், ஓகேவா. அது, அவை, அவன், அவள் அப்படின்னு சொல்லி எங்கேயோ இருக்காங்க, அவங்கள பற்றி பேசுகிறது வந்து என்னது படற்கை. வந்தான், சென்றால், பேசினார்கள், பறந்தது, பறந்தன, படித்தனர் அப்படின்னு சொல்லி எங்கேயோ இருக்கவங்க ஏதோ பண்ணதை நம்ம சொல்கிறோம். அது வினைகள்னால் ஏதோ ஒரு செயல் தானே, அதை சொல்கிறோம். அவன் படித்தான், அவன் நேற்று இரவு படித்தான் அப்படிலாம் சொல்லுவாங்களா. அது வந்தன, அது பறந்தது அப்படின்னு சொல்லுமா. அவள் சென்றாள், அவள் பள்ளிக்கு சென்றாள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி சொல்கிறது எங்கேயோ இருக்கிறத பற்றி நம்ம சொல்லும்போது அது வந்து படற்கையில் வரும். நம்மளே சொல்லிக்கிறது என்னது தன்மையில் வரும். முன்னிலையில் முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறது, ஓகேவா. இப்போ இடம்னா என்னன்னு புரிஞ்சா. இடம்னா என்ன, 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு சொல்லி. தன்மைனா நம்மளே சொல்லிக்கிறது. முன்னிலைனா முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறது. படற்கைனா எங்கேயோ இருக்கவங்கள பற்றி நம்ம பேசுகிறது சொல்கிறது, ஓகேவா. அடுத்து காலம் அப்படிங்கிறது. காலம் அப்படின்னா காலம் எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும், ஓகே. காலம் வந்து 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி 3 வகைப்படும். நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும், ஓகேவா. இப்போ இறந்த காலம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு செயல் அல்லது தொழில் நடந்து முடிந்து விட்டதை காட்டுவது இறந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்த காலம்னா என்ன, ஒரு செயலோ தொழிலோ நடந்து முடிஞ்சதை நம்ம சொல்கிறது தான் இறந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஆடினர், பறந்தன, கேட்டால், சென்றது அப்படின்னு சொல்லி இருக்குதாங்க. சென்றது அப்படின்னா எப்போவோ போயிருக்குது, அதை நம்ம சொல்கிறோம். பறந்தன, ஆடினர், நேற்று இரவு ஆடினர், நேற்று இரவு கேட்டாள் அப்படிங்கிற மாதிரி. அவள் கேட்டாள் அப்படின்னு சொன்னாலும், அவள் கேட்டாள் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், நார்மலாக நேற்று இரவு அப்படின்னு சொல்லாமல், இறந்த காலத்தை சொல்லாமல், அதாவது நேற்றுன்னு சொல்லாமல் பாருங்கள், அவள் கேட்டாள் அப்படின்னு சொல்லும்போதும், கேட்டாள் அப்படிங்கிறது அவள் கேட்டா அப்படிங்கிறது எப்போ முடிஞ்சதை தான் நம்ம இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கோம். அவள் கேட்டா அப்படிங்கிறத இப்போ வந்து சொல்கிறோம், ஓகேவா. அப்போ முடிஞ்சதை சொல்கிறது வந்து இறந்த காலம், ஓகேவா. புரிஞ்சா. முடிஞ்சதை சொல்கிறது, ஒரு நிகழ்வு முடிஞ்சதை நம்ம சொல்கிறது வந்து என்னது இறந்த காலம், ஓகேவா. அடுத்து நிகழ்காலம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு செயல் அல்லது தொழில் நடைபெற்று கொண்டிருப்பதை காட்டுவது நிகழ்காலம். இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இது வந்து நிகழ்காலம், ஓகேவா. இப்போ பாடுகிறான், நடக்கின்றன, ஆடுகின்றன அப்படின்னு சொல்கிறான். பாடிட்டுருக்கான் ஒருத்தன் எதுக்கு, அப்போ பாடுறான் அப்படின்னு சொல்கிறது வந்து நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறான், ஓகேவா. நடக்கின்றன அப்படின்னு சொல்லணும். இந்த ஆடு நடந்து போயிட்டுருக்கு, அதை நான் பார்க்கேன் இப்போ, அப்போ நடக்கின்றன அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம். இப்போ இது வந்து இப்போ ஜஸ்ட் நவுல நடந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த நேரத்தில் நடந்துகிட்ருக்கிறது வந்து என்னது நிகழ்காலம். இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா அது வந்து நிகழ்காலம், ஓகேவா. இறந்த காலம்னா என்ன, முடிஞ்சதை சொல்கிறது, ஓகே. இப்போ எதிர்காலம்னா என்னென்னு பாருங்கள். ஒரு செயல் அல்லது தொழில் நடைபெறுவதை காட்டுவது இறந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓடுவான், ஆடுவர், பாடுவான், செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ ஒரு செயலோ நடைபெறுவதில்லை, நடைபெறப் போவது. இப்போ நடைபெறப் போவதை காட்டுவது தான் வந்து இறந்த காலம், ஓகேவா. தப்பாக இருக்குது. ஒரு செயல் அல்லது தொழில் நடைபெறப் போவதை காட்டுவது தான் வந்து இறந்த காலம். இனிமே இறந்த காலம் கிடையாது, இறந்த காலத்துக்குள்ளே அப்படியே காப்பி பண்ணிட்டாங்களே. எதிர்காலம்னா ஒரு செயல் அல்லது தொழில் நடைபெறப் போவதை காட்டுவது தான் எதிர்காலம், ஓகேவா. எதிர்காலம்னா என்ன, இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறது எதிர்காலம். ஜோசியெல்லாம் சொல்லுவாங்க, இனிமேல் உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து எதிர்காலத்தை சொல்கிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சொல்கிறது, ஓகேவா. இப்போ ஓடுவான், இப்போது நாளைக்கு வந்து அவனுக்கு வந்து ரேஸ் இருக்குது, ஓட்டப்பந்தயம் இருக்குது அப்படின்னா, நாளைக்கு வந்து 100 மீட்டர் வந்து ஓடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஓடுவான் அப்படிங்கிற நாளைக்கு பண்ணுறதை இன்றைக்கே நான் சொல்கிறேன், அதுதான் வந்து எதிர்காலம், ஓகேவா. இப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்னென்னு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா. காலம்னா என்ன, 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லி 3 வகை இருக்குது. இறந்த காலம்னா என்ன, நடந்து முடிஞ்சதை சொல்கிறது, ஓகே. நடந்து முடிஞ்சதை சொல்கிறது இறந்த காலம். நிகழ்காலம்னா என்ன, நடைபெற்று கொண்டிருப்பதை சொல்கிறது. இப்போ நடந்துட்டுருக்கதை சொல்கிறது வந்து நிகழ்காலம். எதிர்காலம்னா என்ன, தொழில் வந்து
இனிமேல் நடக்க போகுது செயல் அல்லது தொழில் வந்து இனிமேல் நடக்க போவதை சொல்கிறது வந்து எதிர்காலம். ஓகேவா? ஓகே, இதோட திணைப்பால் என்னிடம் காலம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. நமக்கு அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.